ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போட்டோம்னா, குரூப் 4 சிலபஸ், அதாவது குரூப் 4, குரூப் 2A இந்த சிலபஸில் தமிழில், ஜென்ரல் தமிழில் கவர் ஆகக்கூடிய தமிழ் அறிஞர்களும் தொண்டும் இருக்குது இல்லைங்களா. அதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் பாரதியார், பாரதிதாசன், கவிமணி, நாமக்கல் கவிஞர் இவங்களை பற்றின வீடியோ கொடுத்துட்டேன். அது நம்பர் 1 கொடுத்துருப்பாங்க, தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். அதுக்கப்புறம் சிலபஸில் பார்த்திங்கன்னா ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா மரபு கவிதையாளர்கள் தொடர்பான செய்திகள், அடமொழி பெயர்கள் இந்த டாபிக் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா, முடியரசன், வாணிதாசன், சுரதா, கண்ணதாசன், உடுமலை நாராயணகவி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், மருகதாசி இவங்களை பற்றின டாபிக்ஸ்லாம் ரெண்டாவதுல கவர் ஆகும். மரபு கவிதையாளர்கள் தொடர்பான செய்திகள், அடைமொழி பெயர்கள்லாம் இந்த டாப்பிக்கில் இருந்து கொஷின் கேட்பாங்க. இது ரிலேட்டடாக இருக்கிற வீடியோஸ், அதாவது இது ரிலேட்டடாக இருக்கிற டாபிக்ஸில் இருக்கிற கண்டென்ட்டு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முடியரசன் பற்றி மட்டும் பார்க்க போகிறோம், ஓகேங்களா. இந்த வீடியோவில் நாம் முடியரசனை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு அறிஞர்களாக நான் தருவேன். இன்றைக்கி முடியரசன் பற்றி பார்த்துருவோம். அடுத்தடுத்த நாள் பார்த்திங்கன்னா வாணிதாசன், சுரதா, கண்ணதாசன், உடுமலை நாராயணகவின்னு ரெண்டாவது முடிஞ்சோடனே அடுத்து மூணாவது டாபிக் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி 1வது டாபிக் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அது முடிக்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், தென் பிளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள். பகுதி ஈன்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி வச்சுருப்பேன், ஓகேங்களா. பகுதி ஈ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும்னு இருக்கும், அப்படி இல்லைனா குரூப் 4 சிலபஸ்னு இருக்கும். அதை செக் பண்ணி பாருங்கள். பாரதியார் ஃபோட்டோ தான் அதில் ஷோ ஆகும். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு பிளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த 4 பேரும் பார்க்கலன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த 4 பேரும் பற்றின டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சுக்கோங்க. ஷார்ட் நோட்ஸாக கூட கேட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா முடியரசுலேருந்து 1 or 2 கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஒவ்வொரு அறிஞர்கள் பற்றியும் 1 or 2 கொஷின்ஸ் கம்பல்சரி கேட்குறாங்க. அதில் ஒரு 20 டாபிக் இருக்குன்னா 20லிருந்து 30 கொஷின் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டிலிருந்து கேட்பாங்க. அதனால் ஒவ்வொரு அறிஞர்கள் பற்றின டீட்டெயில்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் இன்னைக்கு ஃபஸ்ட்டு ரெண்டாவது டாப்பிக்கில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது முடியரசன். அவர்களை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அவருடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா துரைராசு. இயற்பெயர் பார்த்திங்கன்னா துரைராசு. பெற்றோர் சுப்பராயலு சீதாலட்சுமி அம்மையார். சுப்பராயலு சீதாலட்சுமி அம்மையார். ஊர் பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் உள்ள பெரிய குளம். இயற்பெயர் துரைராசு. முடியரசனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அவருடைய சிறப்பு பெயர் தான் முடியரசன். இயற்பெயர் துரைராசு. பெற்றோர் சுப்பராயலு சீதாலட்சுமி அம்மையார். ஊர் தேனி மாவட்டத்தில் உள்ள பெரிய குளம். இவர் பார்த்திங்கன்னா தமிழாசிரியராக ஒர்க் பண்ணியிருக்கார். எங்கன்னு கேட்டிங்கன்னா காரைக்குடி மீசு உயர்நிலை பள்ளியில் இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. தமிழாசிரியர், காரைக்குடி மீசு உயர்நிலை பள்ளியில் இவர் ஒர்க் பண்ணியிருப்பார். கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா, காரைக்குடி மீசு உயர்நிலை பள்ளியில் பணியாற்றியவரை தேர்ந்தெடுக்க அப்படின்ற மாரி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா கூற்று காரணத்தில் கேட்பாங்க. அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவருடைய காலம் பார்த்திங்கன்னா 1920லேருந்து 1998, 68 வயசு வரைக்கும் இருந்திருக்காரு. டேட் பார்த்துக்கங்க. ஆனால் இயர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். 7/10/1920லிருந்து 3/12/1998 தான் அவர் காலம். இவர் பார்த்திங்கன்னா திராவிட நாட்டின் வானம்பாடின்னு இவருடைய சிறப்பு பெயர் சொல்லுவாங்க. இவருடைய சிறப்பு பெயர் திராவிட நாட்டின் வானம்பாடி. தென் முடியரசன். இவர் திராவிட நாட்டின் வானம்பாடின்னு முடியரசனை அழைத்தவர் பார்த்திங்கன்னா அண்ணா. அடுத்து இவருடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, பரம்பு மலையில் நடந்த கவியரசு, பரம்பு மலையில் நடந்த விழாவில் இவருக்கு கவியரசு என்னும் பட்டம் கொடுத்துருப்பாங்க. யார் கையிலன்னு கேட்டிங்கன்னா குன்றக்குடி அடிகளார் கைகளில் கவியரசு என்னும் பட்டம் பெற்றவர் முடியரசன். இயற்பெயர் துரைராசு. சிறப்பு பெயர் முடியரசன். தென் பார்த்திங்கன்னா கவியரசு என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் திராவிட நாட்டின் வானம்பாடின்னு அழைத்தவர் அண்ணா அவர்கள். பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞர்களில் மூத்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா முடியரசன். பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞருள் மூத்தவர் பார்த்திங்கன்னா முடியரசன் அவர்கள். நூல்கள். இவருடைய நூல்கள் பார்த்திங்கன்னா காவிய பாவை, வீரகாவியம், புதியதொரு விதி செய்வோம், பூங்கொடி. அந்த நூலுக்காக பார்த்திங்கன்னா 1900, இந்த ஆண்டுலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், 1966 தமிழக அரசின் பரிசு பெற்றிருக்காரு. பூங்கொடி என்னும் நூலுக்காக 1966 தமிழக அரசின் விருது பெற்றிருக்காரு. காவிய பாவை, வீரகாவியம், புதியதொரு விதி செய்வோம், பூங்கொடி இதுதான் அவருடைய நூல்கள். இதில் முடியரசன் என்ன பண்ணார்னா
காவியாகிட்டேயும் பூங்கொடிக்கிட்டேயும் சண்டை போட்டுட்டு வீரமாக வந்து புதுசாக ஒரு தெருவில் நடந்துட்டு போனார். எங்கே போனார்னு பார்த்தா அவர் சாமிக்கிட்ட வந்து கோச்சிக்கிட்டு திருப்பதி போயிட்டு அங்கே அவரோட முடியை கொடுத்துட்டு திருப்பின ரிட்டன் வராரு. காவியாக்கிட்டையும் பூங்கொடிக்கிட்டு சண்டை போட்டு போன முடியரசன் திருப்பதிக்கு போயிட்டு என்ன பண்ணிட்டு வந்தார், முடியை எடுத்துகிட்டு வந்தார். இது வந்து ஜஸ்ட் ஒரு சிரிப்பாக இருக்கலாம், ஆனால் ஒரு ஷார்ட்கட். ஓகேங்களா? நூலுக்கு காவிய பாவை, வீரக்காவியம், புதியதொரு விதி செய்வோம், பூங்கொடி எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஷார்ட்கட் வந்து முடியரசன் முடி. இதில் வந்து பார்த்திங்கன்னா முடியரசன் என்ன பண்ணார், காவியாக்கிட்டையும் பூங்கொடிக்கிட்டையும் சண்டை போட்டு வீரமாக வந்து பஸ் ஏறி கிளம்பி போயிட்டார். இவங்களை வந்து வலை வீழ்ச்சி தேடுறாங்க, ஆனால் வந்து இல்லை. புதுசாக ஒரு தெருவில் நடந்து போயிட்டுருக்காரு. அங்கே பார்த்தா யார் இந்த ஆளுன்னு பார்த்தா மொட்டடிச்சிட்ருக்காரு. அப்புறம் பார்த்தா நம்ம முடியரசன். ஓகேங்களா? இப்படி ஒரு ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 1966 தமிழக அரசின் பரிசு பெற்றார். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மனிதனை தேடுகிறேன். அதை நம்ம தேடணும்ல, யாரா அந்த மனுஷனை ஆளை காணமே எங்கேயோ போயிட்டானே, அதான் மனிதனை தேடுகிறேன். அப்புறம் இவருடைய மேற்கோள்கள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய மேற்கோள்கள் தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மேற்கோள்கள் பார்த்திங்கன்னா, காட்சிக்கு புலியாகி கொடுமை மால கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞனாவான். அவருடைய மேற்கோள்களில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய மேற்கோள்கள் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவரை பற்றின புக் டீட்டெயில்ஸ் எதனா கொடுத்துருந்தாங்கன்னா புக்கில் படிக்கும்போது நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கணும். ஓகேங்களா? புக் டீட்டெயில்ஸ் எங்கே கவர் ஆகுதுன்னு நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். காட்சிக்கு புலியாகி கொடுமை மால கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞனாவான். ஆட்சிக்கும் அஞ்சாமல் எவரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபடுவன் கவிஞனாவான். காட்சிக்கு புலியாகி கொடுமை மால கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞனாவான். ஆட்சிக்கு அஞ்சாமல் எவரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞனாவான். அடுத்து வந்து தமிழர் திருநாள் தை முதல் நாளாம் அமிழ்தனை இனிக்கும் பொங்கல் திருநாள். தமிழர் திருநாள் தை முதல் நாளாம் அமிழ்தனை இனிக்கும் பொங்கல் திருநாள். அஞ்சாமை மிக்கவன்தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கிடுவான். அஞ்சாமை மிக்கவன்தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கிடுவான். இது எதில் கவர் ஆகுது? நானிலம் படைத்தவன் அந்த டாப்பிக்கில் கவர் ஆகும். புதியதொரு விதி செய்வோம்ல, நானிலம் படைத்தவன் டாப்பிக்கில் வரும். அதாவது பாலைத்தீனை தவிர இது எல்லாத்தினையும் பற்றி அதில் சொல்லியிருப்பாங்க. அந்த பாடல் தான் வந்து கொண்டு வந்திருக்கேன், பார்க்கலாம். கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை, கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்து தீண்டோல் மரத்தான் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகரமாக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல்னு நானிலத்தை கண்ட பெரும் நாகரிக மந்தன் அவன். ஆட கடல் கடந்தான், அஞ்சும் சமர் கடந்தான், சூழும் பனிமலையை சுற்றி கொடி பறித்தான், முக்குளித்தான், ஆழிக்குள் முத்தெடுத்தான், தோணிக்குள் எக்களிப்பு மீதூர ஏலம் மிளகு முதர் இப்படின்னு சொல்லிட்டு லைன் வரும். இந்த லைன் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்க்க போனது ஃபஸ்ட் 2 லைன் பார்த்துக்குங்க. அப்புறம் எக்களிப்பு மீதூர ஏல மிளகு முதல், இந்த நானிலம் கண்ட பெற நாகரிக மாந்தன் ஆவான்னு சொல்லிட்டு இந்த பாடலை வந்து ஜஸ்ட் இதோட புக்கில் படிக்கும்போது இதோட நீங்கள் பொருள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு எதை பற்றி சொல்ல வராங்க அப்படின்ற அந்த கருத்து மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன கருத்து இந்த பாடலை புதிஞ்சிருக்கோன்னா, 4 நிலங்கள் இருக்கும், முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல்னு. அவங்க அதாவது அந்த காலத்தில் காடு மணல் கல் முள்ளுமா இருந்திருக்கும். அதை வந்து மக்கள் என்ன பண்ணியிருப்பான், திருத்தி காட்டு பெருவெளியை அவன் திருத்தி அப்புறம் வீடாகியிருப்பான், நகரமாகியிருப்பான், ஊராகியிருப்பான். அப்புறமா வந்து சின்ன சின்ன பேருந்துகள் வந்திருக்கும், அப்புறமா வந்து கடல் கடந்திருப்பான். இதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அதில் கொடுத்துருப்பான். இவ்வளோ செஞ்சாலும் சான்றோர்கள் அஞ்சுகின்ற செயலுக்கு இவன் செய்ய மாட்டான் அப்படின்ற ஒரு பாடல் தான் இது. இதை நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து இதோட ஃபினிஷ் ஆக போகுது. நான் இன்னொரு முறை வந்து சொல்லிடுறேன் ஃபாஸ்ட்டாக, ஓகேங்களா? ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா துரைராசு. பெற்றோர் சுப்பராயலு சீதாலட்சுமி. தேனி மாவட்டத்தில் உள்ள பெரிய குளம் தான் இவர் பிறந்த ஊர். தமிழ் ஆசிரியராக ஒர்க் பண்ணியிருக்காரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடி மீசு உயர்நிலை பள்ளியில் 1920 பிறந்து 1998 அவர் வாழ்க்கை முடிந்திருக்கு. திராவிட நாட்டின் வானம்பாடி, அண்ணாவால் அழைக்கப்பட்டவர். திராவிட நாட்டின் வானம்பாடி என முடியரசனை அழைத்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அண்ணா. இவருடைய சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா பரம்பு மலை நடந்த விழாவில் கவியரசு பட்டம் வந்து யார் கொடுத்தாங்கன்னு கேட்பாங்க, குன்றக்குடி அடிகளார். பாரதிதாசன் பரம்பரை தலைமுறையில் மூத்த கவிஞர் இவர்.
நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா காவிய பாவை, வீரகாவியம், புதியதொரு விதி செய்வோம், பூங்கொடி, மனிதனை தேடுகிறேன். இதில் என்ன சிறப்பு நூல்கள்னா பூங்கொடிக்கு மட்டும் 1966 தமிழக அரசின் பரிசு பெற்றிருக்காரு. மேற்கோள்கள் பார்த்திங்கன்னா காட்சிக்கு புலியாகி குடிமை மாலை கவிதைகளை பாய்ச்சுப்பவன் கவிஞன் ஆவான். ஆட்சிக்கும் அஞ்சாமல் எவரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபடுவன் கவிஞன். தமிழர் திருநாள் தை முதல் நாளாம் அமிர்தனை இனிக்கும் பொங்கல் திருநாள். அஞ்சாமை மிக்கவன் தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கிடுவான். இந்த லைன் தான் வந்து இந்த பாடல் இருக்கும். கடைசி லைன் தான் வந்து இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல பெரிய பாடல் அதில் இருக்கும். ஓகேங்களா? இந்த லைன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் வந்து இது ஃபைனலாக எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்பப்போ வீடியோ போகிறனோ அந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போல் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து யூடியூப் வந்து என்ன பண்ணுன்னா உங்களுக்கு எடுத்து காட்டும். ஓகேங்களா? நீங்கள் எந்த வீடியோஸ்க்குலாம் லைக் போடுறீங்களோ அது மேலே நான் வந்து போடுற வீடியோவில் நீங்கள் பார்க்காத டைமில் நான் வீடியோ போட்டால் கூட உங்களுக்கு ஸ்க்ரீனில் எடுத்து காட்டும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை வேறொரு வீடியோவை சந்திக்கிறேன். நன்றி.